அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பானவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்ட ஒன்று. 5வது தூணாக இருக்கக்கூடியது எது? அதுதான் ஹஜ். இந்த ஹஜ்ஜி சம்பந்தமான சிறப்புகள், ஹஜ்ஜிக்குன்னு ஒரு சில சிறப்புகள் இருக்குது. ஹஜ்ஜிக்கு ஒரு சில ஃபர்லு, வாஜிபு, சுன்னத்து, இதற்கு நடுவில் ஹஜ்ஜு கடமையாகுவதற்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. இப்படிலாம் இருந்துச்சு இருக்குமையானால் அப்போ ஹஜ்ஜின் ஆகிடும், கடமையாகிடும். அன்பானவர்களே, குர்ஆனுடைய வசனம், வலில்லாஹி அலன்னா ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா, அல்லாஹ்வுக்காக அந்த வீட்டை ஹஜ்ஜி செய்வது மனிதர்கள் மீது அது என்னாகும், கடமையாகும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அப்போ பொதுவாகவே ஹஜ்ஜி கடமையாகுவதற்கு ஒரு சில நிபந்தனைகள் சொல்லப்படுது. மார்க்கத்துடைய அந்த சட்டத்திட்டங்களும் நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொண்டு அதை அமல் செய்வதற்கு அது இன்னும் இலகுவாக இருக்கும். அதில் முதலாவது முஸ்லீமாக இருக்கணும், 2வது புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும், 3வது பருவ வயதை அடைந்தவராக இருக்கணும், 4வது சுதந்திரமானவராக இருக்கணும், 5வது ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கணும், 6வது ஹஜ்ஜிக்கு செல்வதற்குண்டான செலவினங்களின் மீது சக்தி பெற்றிருக்கணும், 7வது ஹஜ்ஜிக்கு செல்வதற்குண்டான பாதை மீது சக்தி பெற்றிருப்பது, 8வது ஹஜ்ஜிக்கு சென்று திரும்பும் வரை தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு செலவினங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பது. இவைகள் அனைத்துமே ஹஜ்ஜி கடமையாகுவதற்குண்டான நிபந்தனைகள். ஆகையினால நாம் இந்த விஷயங்களும் என்ன செய்யணும், தெரிந்து கொண்டால் அது ஹஜ்ஜிக்கு நாம் போவதற்கும் ஹஜ்ஜிக்கு சென்று அங்கே போய் அமல் செய்வதற்கும் அது எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் அது சிறப்பானதாக அமையும் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். இல்லாமல் அல்லாஹ் இந்த குறிப்பாக 3 விஷயங்கள் மிக முக்கியமானது. என்ன அப்படின்னா, உடலால் சக்தி பெற்றிருக்கணும், பொருளாலும் சக்தி பெற்றிருக்கணும், 3வது பாதையால் சக்தி பெற்றிருப்பது. நம்ம போவதும் திரும்புவதும் அதற்கு சக்தி இருந்தால் தான் ஹஜ்ஜி என்னாகும், கடமையாகும் என்பதை நினைவில் கொண்டு அமல் செய்வதற்கு அந்த அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும்